மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. சொல்லுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்காரி போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரி போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
சங்கீதம் 34:4 வசனம். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். யாருமே பயம் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குமே ஒரு பயம். என்னுடைய ஒரு சாட்சியை நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, போன டிசம்பர் மாதத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், கேரளா ரவுண்ட் போயிருந்தோம். அப்போ ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு பெரிய நாய், எங்கள் உயரத்துக்கு இருக்க அந்த நாய், அவ்வளோ ஒரு சவுண்டு, அந்த ஊரே கேட்கும் உங்களுக்கு. அப்புறம் அவங்க நீங்கள் கட்டி வச்சுருந்தோம், நீங்கள் உள்ளே வாங்கணும்னு சொன்னோன்னே அவங்க கட்டி வச்சுருந்தாங்க, அவங்க ஒய்ஃபும் அவங்க பிள்ளையும் வந்து. அப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த நாய் என்ன செஞ்சுக்கா, வீட்டுக்காரர் வந்தவர் கதவை திறந்து விட்டு அந்த நாய் சவுண்டு போட்டே இருக்குன்னு சொல்லி திறந்து விட்டுட்டேன். ஓடி வந்து எங்கள் மேலே நான் ஏறி பாயுது. நாங்கள் வீட்டை சுற்றி வரோம் உழுக்கல. அவ்வளோ ஒரு பயம். ஏசப்பா என்ன ஆண்டவரே, கடைசி 22ஆம் தேதி நாங்கள் முடிக்க போகிற இந்த சூழ்நிலை இந்த வீட்டுக்கு ஏன்டா வந்தோன்னு ஆகிப்போச்சு. அப்படி எங்கள் மேலே ஏறி எங்களை எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே பயப்படுதாங்க. நான் சுற்றி ஓடுதேன், என் மேலே அப்படி ஏறி விழுது. அப்புறம் பதட்டமாக ஆயிடுச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணோம். அப்புறம் எங்கள் கிட்டே தான் உட்காந்துருந்துச்சு, ப்ரேயர் பண்ணி முடிக்க வேண்டியும், படுத்து கிடந்துச்சு, அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் சரின்னு நாங்கள் வெளியில் வந்தோம். அப்புறம் அவங்க ஒய்ஃபும் அவங்க பிள்ளையும் திட்டுனாங்க. அவங்க புதுசு, நீங்கள் எதுக்கு நான் கட்டி வச்சுருந்ததை நீங்கள் திறந்து விட்டீங்க அப்படின்ட்டு. அப்பாட்ட சொன்னேன், இனிமேல் இந்த வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, நம்ம சமாதானத்தையே கெடுத்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் இன்னொரு பக்கம் ஊழியம் நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு மறுநாள் நான் சரி குளிக்கணும்னு குளிச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னுடைய தொடையை பார்க்கேன். அதில் இவ்வளோ பெருசுக்கு ரெட் கலரில், இவ்வளோ பெருசுக்கு நல்ல அப்படி ரெட் கலரில் இருக்குது. அப்போ எனக்கு என்னது இது, என்ன பட்டுச்சு, ஒரு வழி இல்லை, எதுவுமே எனக்கு படலையே, என்னென்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, இது என்ன ஆச்சு, இது எப்படி பட்டுச்சு என்னன்ட்டு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துடுச்சு, அந்த நாய் என் மேலே ஏறி என்ன செஞ்சது, வாயை வச்சு அப்படி கவிச்சு. அப்போ இந்த நாய் தானே கடிச்சிருக்கு, இதை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டரை மாட்ட போய் இன்னும் டிடி ஊசி ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் ஒரு இறந்த வீடு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் போகாமல் மறுநாள் என்ன செய்தோம், மத்தியானம் போயிட்டு வரோம். இறந்த வீட்டில் அங்கே வச்சு எனக்கு பயம் வருது. நீ எந்த வீட்டில் இருக்க, நாய் கிடைச்சா இறந்த வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் நான் அந்த வீட்டில் உட்காந்துருக்கேன். பிசாசே நீ பயம் காட்டுதான், நீ பாரு நாய் கடிச்சிருக்குன்னு என்ன செய்த, அந்த ப்ரீசர் பாக்ஸர் முன்னாடி நீ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஆனாலும் தைரியமாக ஆண்டவரே நீ என் கூட இருக்கிற, நான் அப்படியே ஊழியத்தை செய்தேன்னு சொல்லி வந்துட்டு திருப்பி மத்தியானம் ப்ரேஸ் வாங்கிட்டு வரோம். நைட்டு ப்ரேஸ் கொடுக்கும். நம்ம சர்ச்சுக்கு வர பிந்துஸ்டா நர்ஸு, அப்போ அவங்ககிட்ட கூட்டு கொண்டு போய் நான் காமிக்கேன், என்ன பாருங்கள் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. இது வச்சிட்டு இருக்காதீங்க, நகம் பட்டாலே என்ன செய்யணும், ஊசி போடணும். நீங்கள் உடனடியாக என்ன செய்யுங்க, ஒரு டிடி ஊசி போட்டுக்கோங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், ப்ரேயரை முடிச்சுட்டு மறுநாள் என்ன செஞ்சோம், இங்கே போனோம், புஷ்ப சுரேஷ் அம்மாட்ட போனோம். அந்த அம்மா என்னது தானே உங்களுக்கு தெரியாமல் நான் டிடி ஊசி போட மாட்டேன், அப்படிப்பட்ட வீட்டுக்கு ஏன் அப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுனாங்க. போடலை. திருப்பி தொடர்ந்து நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இறந்த வீடு 2-3 வீடுகளுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் என் மனசு கேட்கல, நான் போய் தான் ஆகணும். போயிட்டு திருப்பி ஒரு குழந்தை பிறந்த வீடு, அந்த குழந்தைய தூக்க எனக்கு பயம். ஆண்டவரே என்னுடையது என்னோட போட்டு அந்த குழந்தைய தூக்கி அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நான் லேசாக மட்டும் இப்படி கையெச்சு ஜெபம் பண்ணிட்டேன். அவர் வீட்டுக்காரர் வந்து கேட்காரு, அக்கா குழந்தைய தூக்கி ஜெபம் பண்ணாங்களா கையிலன்ட்டு. அப்போ நான் எப்படி சொல்லலை. அப்புறம் அவங்க சொன்னதுக்காக நான் தூக்கி ஜெபம் பண்ணிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொட்டு சத்தம் கேட்கக்கூடாதும்பாங்க, அந்த கொட்டு சத்தம் எங்கள் வீட்டுக்கிட்ட அவ்வளோ ஒரு கொட்டு சத்தம் எனக்கு. அப்புறம் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் வந்து ஜெபம். இப்படி போகும்போதெல்லாம் எனக்கு பலவிதமான பயம். அந்த 2023 24 டிசம்பர்லேருந்து ஜனவரி வரை அந்த 40 நாள் முடியணும்னு சொல்லுவாங்க, இந்த வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு டிடி ஊசி விட்டால் கூட நான் என்ன செய்வேன், தைரியமாக இருப்பேன். ஆனால் அதற்கு மேலான டிடி ஊசி யார் தான், கர்த்தர் தான். கர்த்தர் இந்த நாள் வரை கர்த்தர் ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி போன வீடுகளுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு, என்னையால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதப்பா, என்னையால் உடைய ஊழியத்துக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் மகிமையை அற்புதமாய் அதிசயமாக நடத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கு வந்து நீங்கள் பயந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறது. அவரை தான் நம்ம என்ன செய்தோம், ஆராதிக்கிறோம். இன்னும் கண்களை மூடி அவரை நம்ம ஆராதிப்போம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதுங்கிற பாடலை எல்லாரும் உட்காந்து வேணா பாடலாம். ஒரு பாடலை உட்காந்து நம்ம பாடுவோம். அப்படியே முடிச்சிடும். சரி, அப்படியே நின்று பாடுவோம். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பாடல்கள் நீந்தளித்தீர் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையால் புது பலத்தான் புதிய கிருபை புது கவியால் புது என்னையால் புது பலத்தான் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலைமை சேர்த்திடுவீர் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலைமை சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக் அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக் அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஸ்தோத்திரப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கத்தர் எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஒன்றல்ல ரெண்டல்ல, அது கோடா கோடியாகும். அவர் செய்த நன்மைகளை சொல்ல வேண்டுமானால் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, 1000 ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்தாலும் அவர் செய்த நன்மைகளை சொல்ல போதாது. எத்தனையோ நெருக்கத்தில் நம்ம கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது கத்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் என்று பிசாசு பயங்காட்டி கொண்டு இருக்கும் பொழுது கத்தர் சொல்லுகிறார், நெறிந்த நாணிலே முறியாமலும் மங்கேரியின் திரியை அணையாமலும் பாதுகாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவுதான் நம்ம முடிஞ்சிட்டோன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்பந்தான் கத்தர் நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய அந்த துவக்கத்தின் நாளாய் கத்தர் ஆச்சரியமாய் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். லாசருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் மரித்து போனான். ஆனால் இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, 4 நாள் ஆயிடுச்சே நாருமே என்று சொன்ன பொழுது அவனுடைய சகோதரிகள் 2 பேரும் கத்தருக்கு பயந்தவர்கள், கத்தருக்கு பணிவிடை செய்தவர்கள், கத்தருடைய பாதத்தில் அமர்ந்தவர்கள். அதனால தான்
4 நாள் ஆனாலும் கூட கத்தர் அந்த கல்லறையில் வந்து லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி அதனுடைய சகோதரிகள் நிமித்தம் கத்தர் அற்புதத்தை செய்தார். இந்த நாட்களில் அநேகர் நீங்கள் நினைக்கலாம், பெண்களாகிய நாங்கள் மாத்திரம்தானே கத்தரை தேடுகிறோம், இன்னும் என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டு வரவில்லையே, இன்னும் என்னுடைய மகன் ரட்சிக்கப்படவில்லையே, எங்களுடைய குடும்பங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். ஆனால் எந்த குடும்பங்கள் எத்தனையோ சூழ்நிலை நாறுதக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கத்தர் இந்த நாளில் சொல்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய வேதனைகளை கத்தர் அறிந்திருக்கிற தேவன். கத்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில யார் யாருக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, யார் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிட்டு இவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்களோ, ஆனா கத்தர் உங்க மேல் வைத்த அன்பை நிமித்தம் அவர்களை கத்தர் இந்த நாளில் உயிரோடு எழுப்ப போகிறார். உங்கள் கணவனை, உங்களுடைய பிள்ளைகளை, ஒரு உற்றார் உறவினர்களை, நீங்க உங்க சொந்தங்களை, பந்தங்களை, நண்பர்களை கத்தர் இந்த நாளில் உயிரோடு எழுப்ப போகிறார். ஒவ்வொருவரும் ஆலயத்தில் வந்து நிற்க போறாங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நம்மளுடைய ஜெபம் வீண் போகாது, நம்முடைய ஆராதனை வீண் போகாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறது ஒரு நாள் ஒருபோது வீண் போகவே போகாது. நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மலைகள் விலகலாம், பருவங்கள் இல்லை பேர்ந்து போகலாம், ஆனால் அவர் கிருபை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம்ப்பா, கண்ணீரோடு உமக்கு நன்றி சொல்லுவோன்னு சொல்லுவோமா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து சுமந்து அவருடைய சமூகத்தில் வந்து நிற்க வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம அவரை புகழ்ந்து பாடுவோமா? அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அலாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அலாதே என்று சொல்லி அணைத்தீரையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீரப்பா, நொறுக்கப்பட்டீரப்பா, காயப்பட்டீரப்பா. எல்லா அவமானங்களையும் நிந்தனைகளையும் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரே. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீர் மன்னித்தீரே, எங்கள் நோய்களெல்லாம் நீர் சுகமாக்கினீரே. அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் தரித்திரராய் சிலுவையில் அப்பா ஏழை கோலமாய் நீர் தொங்கினீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க செய்கிற தேவன். அப்பா இந்த நாட்களில் உம்மை வந்து ஆராதித்த, உம்மை துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளின் பிரயாசங்களை நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிய தலைமுறையை நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா.
தகப்பனே என்னை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆராதித்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார், பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார், பெரிய சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை எல்லாவற்றும் அப்பா நீ சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நினையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. யார் வாசிக்க? இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போலிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதுனால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களையும் தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூர்ப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகர் இடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவள்களை புகழ கடவது. ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம். சங்கீதம் 4 பக்கம் எண் 672. சங்கீதம் 4 1 முதல் 8 வரை. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையிருங்கள். அவர்களுக்குள்ளே தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்திலும் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதில் சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தரே, நீர் ஒருவரே எனக்கு சுகமாயிரு. ஆமேன். எல்லாரும் அமருங்கள். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட பெண்களாக சேர்ந்து
ப்ரோக்ராம் ஏதோ வச்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க நம்ம மத்தியில் யார் நடத்துது? அமுதாவா? எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி எல்லா கர்த்தருடைய நாமத்தை. சரி, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களான்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்களேன் பார்ப்போம். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சார், கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்கள் மனைவி சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்களை ஆலயத்தின் சார்பாக, சபையின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல சிரிச்ச முகத்தோட உமன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, டென்சி சொன்னால் நான் உமன் இல்லை, நான் கேர்ள் அப்படின்னா. நான் உமன்ஸ் டே வாழ்த்து அப்படின்னேன். அப்போ நான் உமன் கிடையாது, நான் கேர்ள் அப்படின்னா. அப்போ உமனுக்கும் கேர்ளுக்கு என்ன வித்தியாசம்? சரி, ஓகே, அப்படி சொன்னான். அதனால் ரைட், ஓகே. இன்றைக்கி நேரத்தோடு நம்ம முடிக்கலாம். ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் இருங்க. முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களாக எல்லாரும் கூடி இந்த உமன்ஸ் டேயை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. நல்லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை சொல்லி நான் வாழ்த்த போகிறேன். ஒரே ஒரு வசனம். நம்ம வாசித்த அந்த வேத வசனம், அந்த வேத பகுதியை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உள்ள ஒரு 2 வசனம். இன்றைக்கி செய்தி என்னுடைய செய்தி கிடையாது, அக்கா வந்திருக்கிறாங்க, அருமையான குளோரி அக்கா தான் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பு செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்கள நீங்கள் எல்லாம் வெல்கம் பண்ண முடியாது. நல்லா கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் நல்ல செய்தியை அவங்க ஜெபத்தோடு கொண்டு வர்றாங்க. அது உமன்ஸுக்கு மாத்திரமல்ல, அது ஜென்ஸ் எல்லாருக்கும் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாசித்த வேத பகுதியில் எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க அந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி? அல்லேலூயா. எல்லா வசனமும் உங்களுக்கு அதில் பிளெஸ்ஸிங் தான். அதில் நான் முக்கியமாக ஒரு வசனம், ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் அவங்க கையில் கொடுக்க போகிறேன். முதல் வசனம் பார்த்திங்கன்னா 11 வாசிங்க பார்ப்போம். சத்தமாக வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 31 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ நம்ம முதல் வசனம் வாசித்தோம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை, இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு, ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அதனால் இங்கே குடும்ப தலைவிகளாக இருக்கிறவர்களுக்கு நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். உங்கள் தலைவர், குடும்ப தலைவர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் நம்பணும். நம்புகிறாங்களா? நம்புறாங்கன்னு சொல்கிறவங்களை கொஞ்சம் கையெழுத்து தூக்குங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்பாதவங்களை இனி கர்த்தர் உங்களை நம்ப வைப்பார். அல்லேலூயா. கை தட்டுங்களேன் பார்ப்போம். அவர் நம்பிட்டார்னா போதும், அவன் சம்பத்து குறையா. அப்போ உங்கள் வீட்டுக்காரருடைய சம்பத்து, சொத்து, சுகம், செல்வம் எதுவுமே அது என்ன ஆகுது? குறையாது. அப்போ முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு இதை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தபடியாக 16 வாசிங்க பார்ப்போம். ஆமென். என் பைபிளில் போட்டிருக்கு, ஒரு பட்டு சேலையை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே எடுத்துக்கிடலாம், எல்லாமே பிளெஸிங் தான். சரியா? அவங்க சொன்ன மாதிரி வயலை விசாரித்து வாங்குறாங்களாம். நீங்கள் இப்போ பெண்கள் எப்படி சாதாரண ஆள் கிடையாது. எப்படி வாங்குறாங்க? வயலை விசாரிக்கிறாங்க. ஒரு வயல்னா என்னெல்லாம் விசாரிப்பீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் விசாரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். முதல்ல எவ்வளோ அளவு இருக்குது, அடுத்தால முக்கியமாக என்ன கேட்பீங்க? சரி, அதெல்லாம் சரி. அடுத்தால வயலில் என்னெல்லாம் கேட்பீங்க? தண்ணி இருக்கா, அதுதான் முதல்ல கேட்கணும். தண்ணி வருக்கா, எப்படி வரும், கிணத்து பாசனமா, ஆற்று பாசனமா, ஏரி பாசனமா. அடுத்தபடியா கரண்ட் வசதி வேணும், அது உங்களுக்கு இலவசம் தான். இப்போ ஆமாம், நல்ல நிலமா, விளைச்சல் என்ன போட்டால் நல்லா விளையும். பார்த்தீங்களா? இப்போவே நீங்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள்லாம் வாங்கிடுவீங்க. பக்கத்தில் இருக்க கூட சொல்லுங்கள், சீக்கிரத்தில் வயல் வாங்க போகிறீங்கன்ட்டு.
அல்லேலூயா. அதனால் வீட்டுக்கே வழியில் நாங்கள் வயல் வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் வயல் எல்லாம் வாங்குவீங்க. அல்லேலூயா. ஆமாம், கோடகநாடு எஸ்டேட் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இப்போ யார் பேரில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் முதல்ல அம்மா ஜெயலலிதா பேரில் இருந்துச்சு இல்லையா? அவங்க எஸ்டேட்டே வாங்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் அவங்க எஸ்டேட் வாங்குறாங்கன்னா நீங்கள் ஒரு வயலை வாங்க மாட்டிங்களா? தேவ பிள்ளைகள் நிச்சயமாக வாங்குவீங்க. வயலை விசாரித்து வாங்குங்கிறாங்களா? அதனால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரியம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆமாம், எல்லாருமே வாசிங்களே பார்ப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கு. இதான் ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து, கையை திறக்கிறாங்க. சிறுமையானவர்களுக்கு கையை திறந்து ஏழைகளுக்கு என்ன பண்ணுறாங்களாம்? ஆமாம், கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு கொடுக்கிற கரங்களா உங்கள் கரங்களை வைப்பார். பக்கத்தில் சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்கள் கரமே நீ கொடுக்கிற கரம் தான். கொடுக்கிற கரம். உடனே பக்கத்தில் சொல்லுங்கள் எல்லாருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கரங்களை கொடுக்கிற கரங்களாய் வைப்பார். இப்படி நிறைய இந்த அதிகாரத்தில் உள்ள நிறைய வசனங்களை நான் சொல்லலாம். ஆனால் இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்திலும் அருமையான சிறப்பு செய்தியை உமன்ஸ் டேக்காக அருமையான குளோரியாக்கா அவங்க செய்தி கொடுப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இன்றைக்கி சகோதரிகளாக பெண்களாக அவங்க இணைந்து நல்ல உணவு அவங்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு தான் நீங்கள் போகணும். யாரும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவசரமாக போகக்கூடாது. போக மாட்டேங்க தானே? இருக்கீங்களா? என்ன சொன்னேன் நான் இப்போ? எல்லாரும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு நீங்கள் அப்படியே மெதுவாக போங்க. எங்கள் வீட்டில் இப்போ வந்தாங்க. நாங்கள் எல்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படி ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி இருந்தோம். எங்கள் வீட்டம்மாலாம் இங்கே வந்துட்டாங்க. காலையில் வந்த உடனே சொன்னாங்க, எப்பா நாங்கள் அப்படி சூப்பராக பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்றைக்கி அசந்து போயிருவீங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ நான் சொல்லிட்டேன், நீ சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்போ நான் சொன்னேன், அசந்து போகிறதுலாம் இருக்கும், ஆனால் நீங்கள் என்கிட்ட சிக்கிக்கிட்டீங்க எல்லாருமே அப்படின்னேன். என்ன அப்படின்னேன், இனி என்னால் இந்த வேலையை செய்ய சொல்லுவேன் நான். அப்போ அதில் நேற்று எஸ்தர் சொன்ன அப்படி இதை ரொம்ப அட்வான்டேஜெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கும் அந்த 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 தாளந்தை நீங்கள் இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் அதற்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்தில் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் மத்தியானம் அந்த ஜோதி சிஸ்டரெல்லாம் கூப்பிட்டு என்னோட சண்டை போட்டு அது எப்படி நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நமக்கு காலை ஜெபம் 5:45 6:45 வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாதவங்க நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மாலையிலும் 6:30க்கு நம்மளுடைய மாலை ஜெபமும் நடந்து கொண்டு இருக்கிறது. 40 நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, புதன்கிழமை உபவாச ஜெபம் வழக்கம் போல் உண்டு. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். புதன்கிழமையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம மேல் பகுதியை சீக்கிரத்தில் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு 2,65,000க்கு மேலே பணம் தேவை. மேலே நல்ல சீலிங்லாம் போட்டு நல்லா சைடில் மறைச்சி இன்னும் நல்ல ஃபேன் இதே மாதிரி ஏசியெல்லாம் மாட்டி நல்ல ஒரு ஹால் செட்டப்பில் பண்ணால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் விடுதலையாக இருந்து நல்லா ஆராதிக்கலாம். அதனால் அதற்காக சீக்கிரத்தில் பெரிய வெள்ளிக்கிழமைக்கே நம்ம பண்ணணும்னு சொல்லி இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதனால் பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சரியாக 9 மணிக்கு நடக்கும். எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? ஆமாம், 9 மணிக்கு நடக்கும். எல்லாரும் லீவு போட்டுருங்க. சரியாக 12 மணிக்கு அதை நம்ம நிறைவு பண்ணலாம். அதற்காக உணவு காரியத்துக்காக நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, குட் ஃப்ரைடே சர்வீஸும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக 31ஆம் தேதி ஈஸ்டர் சர்வீஸ் காலை 5:30க்கு நமக்கு ஆரம்பமாகும். எத்தனை மணிக்கு? ஆமாம், 5:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் அந்த ஈஸ்டர் சர்வீஸ் நடக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நடத்தி தர வேண்டும். எல்லா ஆராதனைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அநேக ஊழியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சில போகவே கூடாதுன்னு நினச்சோம், சில தவிர்க்க முடியாதபடி சில ஊழியங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கடந்த நாட்களில் போக வேண்டியிருந்துச்சு. அதனால் பகல் ஜபங்களை, இரவு ஜபங்கள், காலை ஜபத்தெல்லாம் நீங்கள் நடத்துனீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு விஷயம் கூட நம் கண்களை மூடி நாம் ஜபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு விஷயம் கூட நம்ம கண்களை மூடி ஜபித்து நம்ம வேத வார்த்தைக்காக, நம்ம வேத பகுதிக்காக நம்ம எல்லாம் ஆயத்தமாக போகிறோம். ஒரு விஷயம் கூட நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு இடைப்பட போகிறார். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம்னு வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் கண்ண மூடி ஆமாண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா, இன்னைக்கு அருமையான அவங்க சகோதரி மூலமாக என்னோடு என்ன வார்த்தையின் மூலமாய் பேசணும்னு நோக்கம் வைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், அந்த வார்த்தை எங்களை திடப்படுத்தட்டும், அந்த வார்த்தை எங்கள் சபைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதனால தேவனுடைய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம்னு வேதம் சொல்லி இருக்கிறபடி கர்த்தாவே இந்த நேரத்தில் அருமையான ஆண்டவரே அக்காவை மறைத்து நீங்கள் இப்பொழுது வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க. உங்களுடைய பலத்த கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அக்காவை பற்றி அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தானே? சரி, அதனால் அறிமுகம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் வீட்டம்மாவுக்கு டைம் கொடுக்கணும்னு நினச்சேன். நம்மளுக்கு நேரங்கள் இருக்குது. அந்த பெண்கள் வர ஒரு 15 நிமிஷம், அந்த சகோதரிகள் ஒரு 15 நிமிஷம் அவங்க கேட்டிருக்காங்க. நல்ல செய்திக்கு அப்புறம் அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அக்காவை கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். இப்போ அவங்க நல்ல வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. என்ன எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேருக்கு, அதனால் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த இடத்துல நல்லபடியாக நாங்கள் கூடி ஆராதிக்க நீங்கள் ஒரு தருணத்தை தந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு கூடி நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. அன்று இந்த வேளையிலையும் கூட கர்த்தாவே வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க இயேசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து வேண்டிக்கிற அருமை பிதாவே, ஆமென். இந்த நாளில் விமன்ஸ் டேயாக இருக்கிறதுனால நான் வந்து விமன்ஸை பற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க இயேசப்பா உதவி செய்வாங்க. அப்புறம் நீங்கள் நம்ம வந்து பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது இல்லையா? உலகம் பெருகினதுக்கு காரணம் பெண்கள் தான் இல்லையா? அந்த கிருபையை யாருக்கு நம்மளுக்கு பெண்களாய் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்களும் விசேஷித்தவர்கள் தான், அதில் வந்து மாற்றே கிடையாது. அவங்க இல்லாமல் நம்ம இல்லை இல்லையா? ஆண்கள் இல்லாமல் நம்ம இல்லை, அதே மாதிரி பெண்களோட படைப்பு இல்லாமல் உலகம் இல்லை இல்லையா? உலகம் படைக்கப்பட்டது பெருகினது, மக்கள் பெருகினதெல்லாம் பெண்களால். ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க இல்லையா? நம்ம இந்த நாளில் நம்ம வந்து பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் லூக்கா 1 அதிகாரத்தில் அதில் அப்போ 1 அதிகாரம் எடுத்தோன்னே யாரை பற்றின்னு யோசிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எலிசபெத்து மரியாள் 2 பேரை பற்றியுமே நான் அன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். முதல்ல எலிசபெத்தை அவங்கள பற்றி பார்க்கலாம். அவங்கள பற்றி தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும்? நம்ம வேதத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கனால அவங்கள பற்றி தெரியும். அவங்க வந்து வயது சென்றவர்கள். எலிசபெத்து, சகரியா, அது ஒரு ஃபேமிலி. முதல் ஃபேமிலி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. எலிசபெத்து, சகரியா, சரியா? அவங்க அதில் வந்து பாருங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து 45ஆவது வசனம் வரைக்கும் நான் அன்றைக்கி எடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு டைம் கம்மி தான், கர்த்தர் என் உதவி செய்வார். 5ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து எல்லோரும் பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாருங்கள், நம்ம வந்து வாசிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. அதனால் நான் வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறேன். நான்
பாருங்கள் 5ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். அவங்க சகரியா எலிசபெத். அவங்க அந்த சகரியா வந்து எந்த அவங்க வந்து அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். சரியா, அவங்க ஆசாரியன். அவங்க ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவங்க. அவங்க மனைவி பேர் எலிசபெத். அவங்க 2 பேரும் வயது சென்றவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. சரியா, வயது சென்றவர்கள்னால் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை தான் இல்லையா உலகத்தில். அவங்க வந்து அதிக வயது சென்றவங்கன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தேவதூதன் வந்து அவங்ககிட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 18ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த எலிசபெத்து சகரியாவும் வயது சென்றவங்களாக இருக்கிறாங்க. அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்ம கர்த்தர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், இல்லாதவைகளிலே இருக்கிறவைகளை போல் ஆக்குகிற தேவன். இல்லைன்னு சொல்லும்போது இருக்கிறவைகளை போல் ஆக்குகிற தேவன், இரக்கமுள்ள தேவன். அவங்களுக்கு இரக்கம் பாராட்டினாங்க. சரியா, அப்போ பாருங்கள் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், எலிசபெத்து மலடியாக இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவங்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து ஆசாரிய ஊழியம் செய்கிறாங்க. அந்த சகரியா அவங்க ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு தரிசனமாகறாங்க. 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு தரிசனமாகறாங்க. அப்போ இவங்க வந்து பயப்படுறாங்க. 13ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. குழந்தையே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது யோவான் என்று பெயரிடுவாய். அப்போ அந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்ட்டு வருங்காலத்தை பற்றியும் எல்லாத்தையும் ஏசப்பா சொல்கிறாங்க இல்லையா. நம்ம கூட நிறைய நேரத்தில் நம்ம கலங்கிட்டு இருக்கிறோம். நம்ம வருங்காலத்தை பற்றி கர்த்தர் என்ன சித்தம் வச்சுருக்காருன்னு கவலையே படாதபடி கர்த்தர் நம்மளுக்கு நடத்த வல்லவர் இல்லையா. நம்மளுடைய வருங்காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாளைக்கு நம்ம நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதே அறியா என்று நீதிமொழிகள் வசனம் இருக்குது இல்லையா. நாளைய தினம் யாருடைய கரத்தில் இருக்குது? கர்த்தருடைய கரம். அப்போ நாளைய தினம் ஒவ்வொரு நாளும் என்னது? வருங்காலங்கள் தான். சரியா, அப்போ நாளைய தினத்திலேருந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறாரு. இப்போ அந்த பாருங்கள், அந்த எலிசபெத் அவங்க வந்து சொல்கிறாங்க, யோவான் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு தேவதூதன் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ தான் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்னால் முடியாது, நான் வந்து கலவனாக இருக்கிறேன். அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. உடனே 19ஆம் வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேவதூதன் காப்ரியேல் நீ இப்போ நீ சந்தேகப்பட முடியுமா? சந்தேகப்பட முடியாது. நான் யாரிடத்துலேருந்து வந்திருக்கேன்? கர்த்தருடைய சன்னிதானத்திலேருந்து நான் வந்திருக்கேன். நான் இந்த நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சந்தேகப்பட்டதுனால அவருக்கு ஒரு சின்ன தண்டனை கிடைச்சிது இல்லையா. அவங்க சந்தேகப்பட்டதுனால நீ வந்து பேச முடியாமல் ஊமையாக இருப்பா இந்த காலம் நிறைவேற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தண்டனை. அப்புறம் இவங்க எல்லாம் நல்லா ஆயிட்டாங்க. சரி, அவர் ஆசாரிய ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து அது வந்து 24ஆவது வசனத்தில் அந்நாட் சரி, ஓகே, 5 மாதம் அவங்களுக்கு எப்படியா இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறது அது எந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 57ஆவது வசனத்தில் இருக்குது. சந்தோஷப்பட்டார். சரியா, இப்போ வந்து அவங்களுக்கு முடியலைங்கிற நேரத்தில் அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய இரக்கம் கிடைச்சது. யா, இப்போ இல்லை அப்படிங்கும்போது நம்மகிட்டையும் கர்த்தர் நம்மகிட்டயே அதுவும் இல்லாமல் இன்னொன்று 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த 6ஆம் வசனத்தை தான் நமக்கு
அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு என்ன கிடச்சிது? இல்லைங்கும்போதும் கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் காமிச்சார் இல்லையா? இரக்கம் வந்து நம்ம இப்போ வந்து ஒருத்தங்க ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இரக்கம் காமிப்போம்ல. அவங்களுக்கு முடியலைங்கும் போது அதாவது பண உதவி செய்ய முடியலையா அப்படின்னா ப்ரேயர் ஹெல்ப் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு இது அவங்களால அதாவது சாக போகிற தருவாயில் இருக்கும்போது இல்லைன்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அதாவது இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும்போது இது அந்த நேரத்தில் இரக்கம் காண்பிப்போம் இல்லையா? இந்த இரக்கத்தை வந்து நம்ம எல்லாருமே கர்த்தர் இந்த எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கர்த்தர் யார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இல்லையா? அப்போ அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளமாகிய தேவனை நாம் வந்து வணங்குகிறோம். அப்போ அந்த இரக்கம் வந்து அந்த அந்த அவரோட சுபாவம் நம்மளுக்கு வேணும். அந்த இரக்கத்தை வந்து நம்மளும் காண்பிக்கணும் இல்லையா? எல்லாத்துட்டையும் நம்ம வந்து தயவாய் பேசணும், சரியா? அன்பாய் பேசணும். நம்ம வந்து கோபம் கடூரமாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து தயவுள்ளவர்களாய் கர்த்தர் வந்து தயவுள்ளவர்களுக்கு தயவுள்ளவராகவும் புனிதருக்கு புனிதராகவும் வசனம் சொல்லுது இல்லையா? நாமளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமளும் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக மாறணும். சரி, இப்போ இவங்களுக்கு வந்து இரக்கத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அடுத்தது வந்து கிருபை பார்க்கலாம், கிருபையை பற்றி பார்க்கலாம் சரியா? அடுத்தது நம்ம மரியாளை பற்றி பார்க்கலாம். இப்போ எலிசபெத் சகரியா பார்த்தா அவங்களுக்கும் இல்லைங்கிற நேரத்தில் கர்த்தர் வந்து கொடுத்தாரு. முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் இரக்கம் காண்பிச்சார். அடுத்தது மரியாள் பார்க்கலாம் சரியா? அது வந்து 28வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. 28வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது சரிங்களா? இந்த இது வந்து கிருபை. இந்த கிருபையை கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளுக்கு தர முடியும். மனுஷங்களால் இதை முடியாது. கிருபை காண்பிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். இதுவும் அதே சேம் மீனிங் தான். இருந்தாலும் அந்த கிருபையை வந்து கர்த்தர் மாத்திரம்தான் எல்லாரும் தர முடியும். இந்த கிருபைக்கு யாராவது ஒருத்தர் அர்த்தம் சொல்ல முடியுமா? கிருபைனா அல்லேலூயா, தகுதியே இல்லை சரியா? இந்த மரியாள் அவங்க வந்து இன்னும் புருஷனை அறியலை, அவங்களுக்கு தகுதி இல்லை. இப்போ நம்ம வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? அது எனக்கு வந்து 5 இயர்ஸ் கழிச்சு தான் பேபி சரியா? அப்போ நான் சொல்லுவேன், ஏசப்பா என்ன தகுதிப்படுத்துங்க. என்ன தகுதி? அம்மாங்கிற ஒரு தகுதி இல்லையா? அதுதான் தகுதி. அது யாரால தான் தர முடியும்? கர்த்தரால் தான் தர முடியும் இல்லையா? ஆனால் இப்போ நம்மளுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஆனால் இவங்க என்ன இல்லை, அவங்க ஹஸ்பண்டை அறியவே இல்லை சரியா? ஆனால் அவரோட அந்த 32வது வசனத்தில் வந்து என்ன சொல்லாத தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இவர் இப்படி ஒரு கன்னிகை வந்து கர்ப்பவதி ஆவாங்க, அவங்களுக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க, அதாவது பெரியவராக இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். இதெல்லாம் ஏசாயாவில் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தை ஆனால் தீர்க்க தரிசனம் கன்னிகையில் வயிற்றில் பிறப்பாங்கன்னு அது எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க, எல்லாரும் காத்திருக்கிறாங்க சரி? ஒரு உலகத்தை உண்டாக்கின ஒரு கர்த்தர் குமாரனை நம்மளுக்கு வந்து உலகத்துக்கு அனுப்ப போகிறாங்க. அப்போ அது வந்து யார் மூலமாக நடக்க போகுது? ஒரு கன்னிகை மூலமாக சரியா? அப்போ வந்து கணவன் மனைவியாக இருந்தால் அது வந்து நம்ம வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் அது பாவம் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி அது பாவம் தான் சரியா? குழந்தை பிறக்கிறதுங்கிறது நம்ம இந்த உலகத்தில் அது வந்து பாவம் தான் சரி? அப்போ அப்படிங்கும்போது இவங்க வந்து ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகர் வரப்போகிறார், ஆனால் அவரோட வந்து ஒரு கன்னியினுடைய வயிற்றில் பிறக்க போகிறார். அது யாரோட? நானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என் வயிற்றில் பிறப்பாரான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எப்படி பிறப்பாருன்னு யாருக்குமே தெரியாது சரியா? ஆனால் அப்போ வந்து பாருங்கள் 35ஆம் வசனத்தில் அப்போ வந்து இதெல்லாம் ஓகேயா? இங்கே பாருங்கள், அவங்க வந்து 28ஆம் வசனம் வாசாச்சு, 30ஆம் வசனமும் அதே மாதிரி தான். சகரியா எப்படி பயப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க.
அப்புறம் இந்த சகரியாவுக்கு என்ன சொன்னாங்களோ, யோவான் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு அந்த தேவதூதன் சொல்கிறாங்க பாருங்கள். 32வது வசனத்தில் அது அது அப்புறம் அப்படியே வருது இல்லையா, அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னுடைய அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது. இதெல்லாம் என்னது? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். இதை வந்து தேவதூதன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இயேசுவை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 34வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, உடனே தேவதூதன் என்ன சொல்கிறாங்க 35ஆம் வசனத்தில், ஓகேயா 35ஆம் வசனம். இப்போ வந்து தேவதூதன் வந்து பரிசுத்த ஆவினால், இது கிருபை, சரியா? கிருபை அப்படிங்கும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு அதுக்கு அடுத்த வசனம் வருது. கிருபை அவங்களுக்கு முடியாது, புருஷன் இல்லை, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்காது, ஆனால் கன்னிகையின் வயிற்றில் பறப்பாருங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒரு குமாரன் வரணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிதாவோட தீர்க்க தரிசனம், சரியா? அது அவருடைய சித்தம். அதனால குமாரனை அனுப்புகிறாரு, அவனை கன்னிகை வயிற்றில். அப்போ வந்து பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது. இந்த பரிசுத்தம் உள்ளதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளது அதாவது இல்லை, கணவன் மனைவியா இல்லை, அதுதான். பாவமே இல்லாதது, பாவமே இல்லாமல் பிறக்கிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு நிறையா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். மனதிலையும் சிந்தனையிலையும் பரிசுத்தத்தை கேட்குறாங்க ஏசப்பா, இல்லையா நம்மளுக்கு. அப்போ இந்த காரியம் வந்துட்டு அவங்க வந்து பரிசுத்தமாக பிறக்கிறாங்க ஜீசஸ், சரியா? அப்போ இந்த அதுக்கப்புறம் பாருங்கள் 37ஆம் வசனத்தில் பாருங்கள், 56ஆம் வசனத்தை விட்டுருங்க, அது அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 37ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, சரியா? எத்தனை நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம், எத்தனை வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், அவங்க விசுவாசிச்சாங்கன்னா அது சுகமாகுது, இல்லையா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? எத்தனை நம்ம இது ஜபிக்கலாம் மக நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் மோகன் சிலாசரஸ் ஐயாவோட நம்ம அந்த சாட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த குடிச்சு 40 வருஷமாக குடித்தேன் நான், எனக்கு அந்த பாதிப்பு இந்த பாதிப்பு, அவ்வளோதான் உண்மையில் முடிஞ்சு போகிற சூழ்நிலை, இல்லை கேன்சர் ப்ராப்ளத்தில் இருந்தேன், இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் நான், அவ்வளோதான் டாக்டர் என்னை கைவிட்டாங்க, கடைசி ஸ்டேஜ் ஆயிடுச்சு, 4th ஸ்டேஜ் 5th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த அதை வந்து நம்மளுடைய இயேசுவால் மாத்திரமே தான் முடியும், இல்லையா? அப்போ இந்த மரியாளுக்கும் அதை வந்து கர்த்தர் வந்து உறுதிப்படுத்துகிறார், சரியா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே மரியாள் என்ன பண்ணுறாங்க, இதோ நான் 38ஆம் வசனத்தில், சரி, இப்போ யாருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் எனக்கு ஏசப்பா கொடுக்குறாங்க, சரியா? ஏசப்பா எனக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை ஏசப்பா கொடுக்குறாங்கன்னு மரியாள் என்ன பண்ணிட்டாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள் ஒப்பு கொடுத்துட்டாங்க ஏசப்பாட்ட. ஆனால் அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வாசனத்தில் இருக்குது, அவங்க வந்து இப்போ தான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க, அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க, சரியா? அப்போ நிச்சயம் பண்ணுனா குழந்தை பிறக்கணும், அப்போ அவங்க எவ்வளோ நிந்தையாக அவங்க சுமந்துருப்பாங்க. யோசேப்பு கூட நான் மத்தையில் நம்ம வாசிக்கிறோம், ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அப்போ ஆண்டவர் அதை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அதே அப்போது இந்த மரியாள் வந்துட்டு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிதலை அவங்க வந்து கற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து இதே மாதிரி இந்த நம்ம 6ஆம் வசனத்தில் இன்னொரு தடவை வாசிங்க.
ம் இல்லை இல்லை, இந்த 1 அதிகாரம் 6 ம் இந்த எலிசபெத்து சகரியாவுக்கு என்ன குணம் இருந்ததோ அதே குணம் யாருக்கு இருந்திருக்கும்? மரியாளுக்கு இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஒரே அதிகாரத்தில் 2 பேரையும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நாமளும் எப்படி இருக்கணும்? கற்பனை யாத்திராகமத்தில் இருக்குது, நியமங்கள் உபாகமத்தில் இருக்குது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அவருடைய நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம், வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். இந்த காரியங்களை நாம் கடைப்பிடிக்கணும். கர்த்தருடைய கற்பனைகள் நியமங்கள் சரியா? நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு குற்றமே சொல்ல முடியாது. இவன் ஏதாவது கோபம் கூட பாவம் தான் இல்லையா? இவங்க கோபமே படமாட்டாங்க. அப்படி நம்ம ஒரு சிலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு கோபமே வராதா உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்படி குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடந்தாங்க சரியா? அதே சூழ்நிலை யாருக்கும், அந்த குணங்கள் யாருக்கும் இருந்திருக்கும்? மரியாதை. அவங்களும் வாலிப வயசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த குணங்கள் அப்படியே அவங்க அம்மா அப்பாவோட அந்த வளர்ப்பில், அவங்க தேவனை விசுவாசிக்கிறதில்ல, அவங்க ஆலயத்துக்கு செல்றதில்ல, எல்லா காரியத்திலையும் அவங்க நல்லபடியாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த மாதிரி நல்ல குணங்கள், கர்த்தருடைய கற்பனை கீழ்ப்படுகிற குணங்கள், நியமங்களுக்கு கீழ்ப்படுகிற குணங்கள், அப்புறம் குற்றமற்றவர்களாய் நடந்திருக்காங்க, தேவனுக்கு நீதியாக இருந்திருக்காங்க. சகரியா எலிசபெத், அதுதான் நம்மளுக்கு வசனம் சொல்லுது அவங்க 2 பேரும் அப்படி இருந்தாங்கன்னு. ஆனால் நம்ம இவங்களுக்கும் அதே இதை எடுத்துக்கலாம், பொருந்தும். மரியாதை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால தான் அவங்களுக்கு இருக்காங்க. ஆனால் இதில் இப்போ 36 வசனம் வரலாம். என்ன சொல்கிறாங்க? மரியாளுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. எப்பா உங்களோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்கல்ல எலிசபெத்து, அவங்களுக்கு குழந்தை இல்லைல்ல, அவங்க மலடியாக இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ஆனால் இப்போ நம்மளுக்கு ஃபோன் இருக்குது இல்லையா? ஃபோன் இருக்குது, நம்ம இப்போது எந்த ஒரு நியூஸ்னாலும் சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த மரியாளுக்கு தெரியாது. தேவதூதன் சொல்கிறாங்க, அவங்க ஒரு தூரத்தில் இருக்காங்க, இவங்க ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க. இப்போ மாதிரி அப்போ செல்ஃபோனு இல்லை சரியா? ஓகே. அப்போ அதனால் அவங்க சொல்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்கள் இனத்தால் எலிசபெத் மலடியாக இருந்தாங்கன்னு தெரியுமில்ல உனக்கு, அவங்களுக்கு இப்போ 6 மாதம் ஆச்சு. அவங்க கர்த்தருடைய கிருபையினால் அவங்களும் கருத்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை தான். அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு முடியாது சரியா? அப்போ அவங்களுக்கு இரக்கம் கிடைக்குது, இவங்களுக்கு கிருபை கிடைக்குது. அது பாருங்கள், கிருபை பெற்று அது எந்த வசனத்தில்? 30ஆம் வசனத்தில் பாருங்கள். கிருபை பெற்றாய், கிருபை பெற்றாய். தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா நீனு? நான் உன்னை தகுதிப்படுத்துகிறேன். கர்த்தர் சொல்கிறார், நம்மளுக்கும் அப்படி தான் சொல்கிறாரு. நீ உனக்கு தகுதி இல்லை, எந்த தகுதியுமே இல்லை, என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறியா? கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தரால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரக்கம் உதவி, கிருபை தகுதி இல்லைங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் தயவு சரியா? ஓகேயா? இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ என்ன ஆகுது? மரியாள் இங்கே வந்தாச்சு, ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லியாச்சு. அடுத்தது அவங்க எங்கே போகிறாங்க? மரியாள் இவங்களை எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க இல்லையா? அந்நாட்களில் மரியாள் எழுந்து 39ஆம் வசனத்தில் துள்ளிடுச்சு.
போதும். அந்த இப்போ முடிச்சுக்கலாமா? 41 வரைக்கும் இப்போ முடிச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து எலிசபெத் எங்கே போயாச்சு? சகரியா இந்த மரியாள் எங்கே போயாச்சு? எலிசபெத்தை பார்க்கறக்கு போகிறாங்க சகரியா வீட்டுக்கு. அப்போ ஏன்னா தேவதூதன் சொல்லியாச்சு இல்லையா, இனிமேல் அப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி இல்லையா, பார்க்க போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ எலிசபெத்துடைய வயிற்றில் 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அவங்களுடைய குழந்தை வந்து யாருடைய வாழ்த்தலை கேட்டு துள்ளிடுச்சு? உடனே அவங்க எலிசபெத் என்ன ஆகுறாங்க பாருங்க, பரிசுத்தாவினால் நிரப்படுறாங்க. இது வந்து அதாவது ஆண்டவரை வயிற்றில் சுமக்க போகிறாங்க. அவங்க வந்து நீ இப்போ இந்த வயது முதிர்ந்த இதில் நேரத்தில் நீ குழந்தையை பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தும் போது அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை சொல்லிடுச்சு. இந்த வயிற்றில் நான் உடனே ஒரு சின்ன ஒரு சம்பவம், அதாவது ஒருத்தங்க ஒரு பிரசங்கியாக சொன்னது தான், ரீசண்டாக சொன்னது தான். என்னென்னா அவங்களோட பேரல் பேத்தின்னு நினைக்கேன். அவங்க வந்துட்டு இந்த பாட்டிகிட்ட வந்து அவங்க வந்து மெசேஜ் கொடுக்குறவங்க, சரியா, அவங்க பெரிய பிரசங்கியார், மெசேஜ் கொடுக்குறவங்க. அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களுக்கு இந்த குட்டி பையனுக்கு வந்து எல்லாம் A to Z பைபிளில் எல்லா சம்பவங்களும் தெரியுமாமா. எப்போது பாட்டிக்கிட்ட உட்காந்துட்டு வந்து எல்லாத்தையுமே கேட்பான்னாம்மா, ஒவ்வொரு கதையாக ஒவ்வொன்றா கேட்டு எல்லா சம்பவம் தெரியும். அப்போ இந்த இதில் வந்து என்ன கேட்டானாம்மா, சரி இயேசுவுக்கு யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, யோவானுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தான்னு சொல்லுங்க பாட்டின்னு கேட்டானாம். இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலையா. அப்போ நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்களாம். இப்போ இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களாம். நான் என்ன சொல்கிறது, அவன் கேட்குறான், நான் என்ன சொல்கிறது, யோவானுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்துருப்பா அப்படின்னு இவங்க இப்படி ப்ரேயர் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பதில் ஒன்றுமே கிடைக்கலையா. நான் அடுத்த நாள் வந்து கேட்டானம்மா, பாட்டி நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது தெரியலையே அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்களாம். இந்த மரியாள் வந்துட்டு இருந்து எலிசபெத்தை வாழ்த்துனாங்கள்ல, அப்போ வந்து அந்த வயிற்றுள்ள பிள்ளை துள்ளி அவங்க பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டாங்களே, அதுதான் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குழந்தை 6 வயசு குழந்தை. சரியா? நம்மளுக்கு அதை கிரகிக்க முடியுதா? நம்மளால கிரகிக்க முடியல இல்லையா. அந்த 6 வயசு குழந்தைக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அவங்க வந்து அப்படி சொல்கிறேன். அந்த மரியாள் வந்து அந்த எலிசபெத்தை வாழ்த்தும் போது அவங்களுடைய வயிற்றில் 6 மாத குழந்தையாக இருக்கும்போது அந்த வாழ்த்தல் சத்தம் கேட்டு அந்த குழந்தையை துள்ளிட்டு அப்போ அவங்க பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுறாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியானவரே அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்துருக்காரு. அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லை. நம்ம யோசிக்க கூட முடியாததை யார் யோசிக்கிறா? குழந்தைங்க யோசிக்கிறாங்க இல்லையா. அப்படி அப்புறம் சரி, அப்புறம் வந்து 12ஆம் வசனத்தில் 42ஆம் வசனத்தில் ம் 45 வரைக்கும் வாசித்துருங்க. சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சரியா? இப்போ வந்து இங்கே உள்ள அவங்க வீட்டில் உள்ள இது நம்ம சொல்கிறாங்கன்னா, அந்த எலிசபெத்துக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து கடவுளுடைய பிள்ளையை சுமக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி இதெல்லாம் சொல்கிறாங்க. என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. சரியா? அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க இதாக இருக்கிறாங்க, மேரேஜே ஆகலை, ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். பரிசுத்தாவி அவங்களுக்கு கிடச்சிச்சுல, அதுக்குள்ளே இவங்க வாழ்த்தினோடனே அந்த பரிசுத்தாவி கிடச்சிச்சா, அப்போ இவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அப்புறம் பின்னாடி நிறைய இருக்குது காரியங்கள். 46 எல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க, ஏசப்பா எப்படி இருப்பாங்கங்கிறத யார் சொல்கிறாங்க? எலிசபெத் சொல்கிறாங்க. சரியா? இல்லை, எலிசபெத் இப்படி சொன்ன உடனே அவங்க மரியாள் சொல்கிறாங்க, என் ஆத்மா கர்த்தரை மேம்படுத்துறது, நாவின் ரட்சரா தேவன் கழுவுறது, பின்னாடி நிறைய காரியங்கள் எலிசபெத் சொல்கிறாங்க, மரியாள் சொல்கிறாங்க. அதுக்கு பிரதியுத்தரம் இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சிது? கர்த்தருடைய கிருபையினால தான் இந்த காரியங்கள்லாம் நடந்தேறுகிறது, தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறுகிறது. சரியா? நான் அதாவது இந்த டாபிக் எடுக்கணுங்கிறது வந்து எனக்கு வந்து என்னோட இதில் மைண்டில் இல்லை. நான் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். அக்கா வந்து எங்கள் ஹஸ்பண்ட்ட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ஆனால் நேற்றுக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணதுனால
எங்கள் பிள்ளைங்க கூட அம்மா ஒரு நாள் தான் இருக்குது, நீங்கள் என்ன எடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அக்கா சொன்னதுலேருந்தே நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணும்போது என்ன ஒரு நாள் தான் இருக்குது ஏசப்பா, ஆண்டவர் என்ன இதில் நான் வந்து என்ன எனக்கு வார்த்தையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் அதுதான் யோசனையாகவே இருக்கும், அதுதான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து நான் வந்து வெளியே வேற போக வேண்டியதாகிப்போச்சு. ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வெளியே போகணும், இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு உறுதிப்படுத்துங்க ஏசப்பா, உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் 12:15 கிளம்பணும். 12 மணிக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு வசனத்தை. இந்த கிருபைங்கும்போது நிறைய கிருபைகள் இருக்குது. இந்த எபேசியரில் கூட 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1 5 வரைக்கும் வசனத்தை பாருங்கள். பார்க்கணும் 5 வரைக்கும் வாசிங்க. இந்த வசனம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து சரி இது எல்லாருமே வராங்க, ஜென்ஸ் வராங்கங்கிறதுனால சரி இதை பற்றி எடுக்கலாமா அப்படின்னா, ஆனால் அந்த கிருபை மாத்திரம்தான் எனக்கு கண்ணுக்குள்ளே வந்துச்சு. சரி இந்த கிருபை இதை வச்சு நம்ம பேசலாம். ஏன்னா கிருபை வந்து தகுதி இல்லைங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் தயவு. எல்லாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையை நான் என்னோட சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு 5 இயர்ஸ் பேபி இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? 5 இயர்ஸ் பேபி இல்லை. அப்புறம் 2000 கன்சீவ் ஆகி 2001 என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து வேறு ஒன்று சரியா? ஆனால் இது ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். ஆனால் இது வேறு ஒன்று, அதாவது தகுதி இல்லாத எனக்கு தகுதிப்படுத்தின கர்த்தர், அதுதான் நான் சொல்கிறேன் நான். அப்புறம் 2001 வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க. மே 9ஆம் தேதி என்னோடய பேபி பிறந்துட்டா. இப்போ எத்தனை மாதம் கிட்டத்தட்ட கரெக்டாக 3 மாதம் சரியா? 3 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தா அப்போ பேபி எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. 950 கிராம் தான் பிறக்கும்போது சரி. அப்போ வந்துட்டு நாங்கள் நாசரத்தில் லூக்கா ஆஸ்பத்திரியில் நாங்கள் அவளை அட்மிட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டே இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, நான் அங்கே ஊரில் இருந்தேன். அப்போ அவங்க அன்னைக்கு காலையில் விடியற்காலத்தில் பிறந்தா காலையில் கிளம்பி சாயங்காலம் அங்கே வந்துட்டாங்க. அப்போ லூக்கா ஆஸ்பத்திரியில் நம்ம இது பில்லு போடணும் இல்லையா? ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நம்ம பில்லு போடணும். ஆனால் நான் இந்த 2வது பாப்பா குப்புசாமியில் பிறக்கும்போது என்னோட பேரை போட்டு க்ளோரி பேபின்னு எழுதியிருந்தாங்க. அவங்களோட பேபியோட கையில் வந்து ஒரு டேக் ஒன்று கட்டிடுவாங்க. அதில் வந்து இந்த குழந்தைங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக க்ளோரி பேபி அம்மாவுக்கு தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு பேர் வைக்க மாட்டோம், நம்ம பிறந்தோடனே யாராவது பேர் வைப்போமா? இல்லைல்ல. அப்போ என்ன அவங்கவுங்க பெற்றோரோட பேரை போட்டு எல்லாரோட குழந்தைங்க இதுலேயும் எங்கள் 2வது பொண்ணு குப்புசாமியில் பிறந்தா அவளுக்கு வந்து க்ளோரி பேபின்னு தான் அடையாளம் காண்பிக்கிறதுக்காக அப்படி போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு இவளுக்கு அப்படி சூழ்நிலை இல்லை. ஏன்னா இவன் வந்து இன்குபேட்டரில் வைக்க வேண்டியதாகிடுச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால. அப்போ அப்படிங்கும்போது வச்சுருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டு நைட்டு வந்துட்டாங்க, காலையில் கிளம்பி நைட்டு வந்தாச்சு. வந்துட்டு அவங்க பில்லு போடுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டோட அந்த மெடிசன்ஸோட பில்லு போடுறதுக்காக அவங்க வந்து மெடிக்கலுக்கு அவங்க போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளே மெடிக்கல் வாங்குறது. போகும்போது பேர் என்ன, பாப்பா பேர் என்னன்னு அவங்க எதேச்சியாக கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ இவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் கிரேஸ்ன்னு சொல்லியிருக்கேன், கிரேஸ்ன்னு போட்டுக்கோங்க. இன்னும் பாப்பா கையில் கிடைக்குமானே தெரியலையே, அந்த சூழ்நிலையில் இருக்கிறா. சரியா? பாப்பா வந்து கையில் கிடைக்குமானே தெரியல. அப்புறம் 950 கிராமில் இருந்துட்டு பிறந்தோடனே வெயிட் கம்மியாவாங்கல்ல, 750 கிராம்.
3/4 கிலோவில் ஒரு குழந்தை. சரியா? அப்போ வந்து அவங்க எப்படி நம்மளோட இல்லையே, என்னால் நினச்சே பார்க்க முடியலையே, பாப்பா உயிர் பிழைச்சி வருவாளா, நம்ம கையில் வந்து நம்ம தூக்குவோமா தெரியலையே அப்படின்னு. ஆனால் கிரேஸ்ன்னு பேர் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது கர்த்தரோட அனாதி தீர்மானம் பாருங்கள். அப்புறம் அதுலேருந்து நாங்கள் எங்களுடைய ஊரில் ஒரு அத்தை தான் வந்து என்னுடைய பாப்பாவை தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டில் பிறந்ததுனால அவளை வந்து தூக்கிட்டு வந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு. அவங்களும் அவளை வந்து கிருபைன்னு தான் கூப்பிடுவாங்க அவளை. நாங்கள் கிரேஸ்ன்னு நாங்கள் கூப்பிடுறோம், இங்கிலீஷில் அந்த மாதிரி கிரேஸ்ன்னு கூப்பிடுறோம். அவள் வந்து கிருபைன்னு சொல்ல மாட்டாங்க, கிருபான்னு சொல்லுவாங்க. ஊரில் நம்ம அந்த வார்த்தைகள் அந்த இது வரும்ல, கிருபா நல்லா இருக்கியா, கிருபா எப்போ நாங்கள் ஊருக்கு போனாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? அப்போ அதுக்கப்புறம் அதாவது இந்த முதல்ல உள்ள சூழ்நிலை இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி என்னோட பேர் கிடச்சது, இந்த மாதிரி எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விசுவாசத்தில் பேர் அந்த நேரத்துலையே கிரேஸ்ன்னு கூட பில்லெல்லாம் கிரேஸ்ன்னு வருது இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பாடுகள் பட்டோன்னு சொன்னல, அதெல்லாம் சொன்னல. அப்போ என் கையில் கிடைப்பாளா, ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்கு போராடுன சூழ்நிலைகள் தான். கையில் கிடைப்பாளா, நான் என் பிள்ளையை கையில் தூக்க முடியுமா, எனக்கு அம்மாங்கிற ஒரு தகுதி கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் கிருபையாக 3 மாதம் நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தோம். 22 நாள் நாசரத்தில், 2 மாதம் தூத்துக்குடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில். கர்த்தர் என்ன தகுதி கொடுத்தார். அவருடைய கிருபையில் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்போ கர்த்தர் என்ன அந்த நேரத்தில் தகுதிப்படுத்தி இந்த மரியாதை போல தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த வேத வசனத்தை எனக்கும் உறுதிப்படுத்தினார். அந்த சூழ்நிலைகள் ஒரே ஒரு இது சொல்கிறேன், நான் டைம் ஆச்சு 1/2 மணி நேரம். அந்த நேரம் அந்த ஒரு 3 சிச்சுவேஷன் சேர்ந்து வருது. சரியா? அப்போ எங்களுடைய என்ன சூழ்நிலைகள் சொன்னோன்னா எனக்கு தெரியல அன்னைக்கு. அதாவது எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து மே 14ஆம் தேதி கல்யாணம் கோயம்புத்தூர் பொண்ணு. மே 14 கல்யாணம். எனக்கு டேட் கொடுத்தது ஆகஸ்ட் 10 தான் இல்லையா? ஆனால் மே 14 அண்ணனுக்கு கல்யாணம். எங்கள் பாப்பா 9ஆம் தேதி பிறக்கிறா. சரியா? எல்லாத்துக்கும் ரொம்ப அதாவது எங்கள் அப்பா வந்து அந்த சர்ச்சில் வந்து அவங்க வந்து ப்ரேயர்லாம் நடத்துவாங்க. எஃப்எம்பிபியில் எங்கள் அப்பா, அதனால தான் நாங்களும் சின்ன வயசுலேருந்து எஃப்எம்பிபிலேயே வளர்ந்து வந்தோம். எஃப்எம்பிபியில் எல்லாம் நடத்துவாங்க. நான் சர்ச்சில் பாஸ்டர் இல்லாட்டினா அவங்க இவங்கெல்லாம் ப்ரேயர் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதனால எங்கள் அப்பா வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையும் தெரியும். மோசஸ் அப்படின்னா எல்லாத்தையும் தெரியும். அப்போ அவங்க ஒவ்வொருவருக்கும் க்ளோரிக்கு குறை மாதத்தில் குழந்த பிறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம். இந்த சூழ்நிலை இப்போ நான் 2 காரியம் சொல்லியிருக்கேன்னா, எங்கள் அண்ணனுக்கு 14ஆம் தேதி கல்யாணம், எங்கள் பாப்பா 9ஆம் தேதி பிறந்துச்சா. எங்கள் பாட்டி வந்து உடம்பு முடியாமல் படுக்கையில் இருக்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு 14ஆம் தேதி கல்யாணம், எங்கள் பாட்டி 15ஆம் தேதி பிறந்திருக்காங்க. பாட்டி இறந்துட்டாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஒரே பந்தலில் 3 காரியம் நடந்திருக்கு. ஒரே பந்தல், கல்யாணத்துக்கு போட்ட பந்தலில் ஒரு முதல்ல பிறப்பு, அப்புறம் ஒரு கல்யாணம், அப்புறம் ஒரு இறப்பு. செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் பந்தல் போட்டிருக்காங்க. ஊரெல்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடி பந்தல் போட்டுருவாங்க இல்லையா? 1 வாரமாக வீட்டில் கல்யாண வீடாக ஜேன்ட்டு இருக்கும். செவ்வாய்க்கிழமை நைட்டு பந்தல் போட்டிருக்காங்க. புதன்கிழமை காலையில் எங்கள் பாப்பா பிறக்கிறா. அடுத்த வாரம் திங்கக்கிழமை அண்ணனுக்கு கல்யாணம், அடுத்த நாள். இப்படி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார் இல்லையா? அப்போ எங்கள் பாப்பா கிடைப்பாளா, கையில் கிடைப்பாளாங்கிற சூழ்நிலை இல்லை. இங்கும்போது கர்த்தர் என்ன தகுதிப்படுத்தி கரை சேர்த்தாங்க இல்லையா? எனக்கு ஒரு தகுதியை தந்தாங்க, அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தை தந்தாங்க. 5 வருஷமாக இல்லைல்ல, 5 வருஷமாக எங்கியிருப்பேன்ல நான். சரியா? அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் பாடுகள், அதையும் கர்த்தர் எனக்கு கிருபையாக கூட்டி தந்தாங்க. எங்கள் சின்ன பொண்ணு சொன்னா, அம்மா எனக்கு கிருபான்னு எடுத்திருக்கீங்களே, கிரேஸை பற்றி சொல்ல போகிறீங்களான்னு. யோசிக்கவே இல்லைடா நான் அப்படின்னு நான். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை தந்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னு மரியாளுக்கு தேவதூதன் சொல்கிற அந்த வார்த்தை நிமித்தமாக தான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த எலிசபெத்துக்கு இரக்கம் கிடச்சிது, மரியாளுக்கு கிருபை கிடச்சிது. அப்போ நான் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? கற்பனைகள் இப்படி நடந்திருக்காங்க, நியமங்களின்படி நடந்திருக்காங்க, குற்றமற்றவர்களாக இருந்திருக்காங்க, தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்திருக்காங்க.
சரி, இதன்படி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டுவோம் பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு செய்தி என்னாச்சு? எங்கப்பா கூட்டு வச்சுக்கிறவா நேராகுது. சரி, எத்தனை பேருக்கு செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு? எத்தனை பேருக்கு? சரி, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 2 காரியம் அவங்க கொடுத்த செய்தியில். முக்கியமாக அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். 1ஆம் அதிகாரத்தினுடைய 5 வாசிங்க பார்ப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். இதில் என்ன இருக்குது? இந்த வசனத்தில் ஒரு காரியம் இருக்கு, சொல்லலாம் ஒரு 2 நிமிடம். ஆமாம், ஆசாரிய வகுப்பு. 2 பேர் இருக்கிறாங்க, அபியா, இன்னொரு தெரியாரு. ஆசாரிய வகுப்பில் உள்ளவங்க பேரை சொல்லுங்க. ஆரோன். இந்த ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள்லாம் சபையில் செய்கிற ஊழியங்கள், நாங்கள் செய்கிற ஆசாரிய ஊழியங்கள், நீங்கள் ஆலயத்தில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய பணிகள், இதெல்லாம் ஆசாரிய ஊழியம்தான். என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அந்த தலைமுறையாய் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆரோனுடைய குமாரத்தி அப்படின்னு போட்டிருக்கு. ஆரோன் யாரு? எங்கே உள்ளவங்க? ஆரோனு பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் உள்ளவங்க. அது எப்படி தொடருது பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் தொடரும், உங்கள் குடும்பம் தலைமுறையாக மாறும். அதனால் நீங்கள் சபையில் நீங்கள் சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, சின்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, அதை கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ணா கணக்கு வைக்கிறாரு, கர்த்தருக்கு கொடுக்கறத கணக்கு வைக்கிறாரு. கர்த்தருக்காக நீங்கள் சபையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கணக்கு வைக்கிறார். அப்போ அந்த நீண்ட நாட்கள் வரக்கூடிய அந்த நன்மைகளை குறிக்கிறது. அப்படி தான் உங்களை இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி அந்த ஆரோனுடைய காலத்திலேருந்து எலிசபெத் வரைக்கும் அந்த காலம் வருது. எலிசபெத் பேர் என்ன பேர் இருந்துச்சு? எலிசபெத். அதை வாசிக்கும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மலடி. அப்புறம் பாருங்க, மலடியாவே அவருடைய வாழ்க்கை இருந்துச்சா? இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவருடைய குடும்பங்கள் என்றைக்குமே தலைக்கும். அக்கா சொன்னாங்க 750 கிராம். இப்போ 2 பிள்ளைகள் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. 2 பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க. 750 கிராம் பிள்ளையா அப்படின்னு நீங்கள் டவுட் ஆகிரும் உங்களுக்கு. அவங்க இன்றைக்கி அவங்க சண்டே கிளாஸு டீச்சர், அதனால் அவங்க அந்த ஆலயத்தில் இன்றைக்கி அந்த ஊழியத்துக்காக போயாச்சு, எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போது கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிப்பார். அவங்க சொன்னாங்க, உங்கள் தகப்பனார் ஊழியம் செஞ்சவங்க, அக்காவுடைய தகப்பனார் ஊழியம் செஞ்சவங்க, அண்ணன் ஊழியம் செஞ்சவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, அவங்களுக்காக, அண்ணனுக்காக, 2 பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் இப்படி தான் தலைமுறையாக ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், 43 வாசிங்க பார்ப்போம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்து, என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு, நல்லா கேட்டுக்கிடுங்க, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பற்றி அப்போதான் மரியாளுக்கு அறிவிக்கப்படுது. மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. ஆனால் எலிசபெத்து அதுக்குள்ளவே தெரிஞ்சிட்டு அவரிடத்துல பிறக்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி, என்னுடைய ஆண்டவருடைய தாயார்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த எலிசபெத்துக்கு ஞானம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. அதுதான் அந்த தேவ ஞானம்.
அப்போ கர்த்தர் உங்களுக்கு நல்ல தேவ ஞானத்தை கொடுப்பார். பெண்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஞானத்தில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஞானங்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் எல்லாம் யூனிஃபார்மில் வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் இந்த பெண்கள் பண்டிகைக்கு நல்ல சிறப்பாக நல்ல எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. யூடியூப்பில் சிறப்பு பெண்கள் பண்டிகை அப்படின்னு போட்டு அவங்களது தம்பனியில் நல்லா வச்சிடணும். சரியா? சிறப்பு செய்தி அக்கா போட்டு. அதனால் எல்லோரும் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிடுங்க. எல்லாருக்கும் உணவு அவங்க ஆயத்தமாக வச்சுருக்காங்க. குருமூர்த்தி ஐயா ஒரு 10-15 சேர் மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இல்லை, முடிஞ்ச உடனே. சரியா? ஆமாம், முடிஞ்ச உடனே ஒரு 10-15 சேரை மேலே எடுத்து போட்டுருங்க. எலிசபெத் அம்மா, செசிலி அம்மா, நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி எலிசபெத் அம்மா இந்த உணவெல்லாம் தயாரித்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அவங்களெல்லாம் வாழ்த்தி உணவுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது நான் உங்களிடத்தில் அன்பாக சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஒரு சிறப்பு பாடல் அவங்க பாடுவாங்க. பெண்கள் எல்லாம் அந்த சிறப்பு பாடல் பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று கொடுத்து டென்சி அந்த இதுவரை நடத்தி அந்த பாட்டை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவங்க அந்த பாட்டு பாடுறாங்க. போட்டுரு. இதுவரை எல்லோரும் எந்திரிச்சு நிற்போம். அவங்களுடைய ப்ரோக்ராம் உண்டா? எப்படி உண்டா? சரி, ஓகே. காணிக்கை செலுத்தினதற்கு பிறகு நீங்கள் ஒரு 10 நிமிடம் இருங்க. நம்ம சரியான நேரத்துக்கு முடிச்சிடலாம். தம்பி இந்த கேமரா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அவங்களெல்லாம் லைனில் விட்டுரு. வரும். சரி, ஓகே. டென்சி இந்த ஒரு மைக்கு, காட்லஸ் மைக்கு, ஒரு மைக்கு அவங்ககிட்ட கொடுத்து சென்டரில் ஒருத்தர் வச்சுக்கிட்டோம். நீ வந்து அந்த பாட்டு அவங்களோட சேர்ந்து பாடி ஹெல்ப் பண்ணு. இப்போது வாங்க, முன்னாடி வாங்க. சிறப்பு பாடல் பாடும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்து அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் உண்டு. தம்பி மெல்வின் அதை கேமரா பிடிச்சிக்க. என்னம்மா கேமரா அப்படி பிடிச்சிக்க. இந்த பைபிள்லாம் எடுத்து வைங்கம்மா. அவங்க எல்லாம் ஓரமாக நிற்கட்டும், நல்லா வரிசையாக நிற்கட்டும். சேரெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிடுங்க. அந்த பெட்ஷீட்டை மடக்கிருங்க. ஓகே, சோத்திரம். அல்லேலூயா. சரி, ஓகே. வாங்க, முன்னாடி வாங்க. பாடல் பாடுறவங்க நீங்கள் முன்னாடி வாங்க, வந்து பாடுங்க. சென்டரில் ஒருத்தருக்கு மைக்க கொடுத்து இங்கே எப்படி நின்று
சேர் காலி சேர்ல உட்காரு. காலி எங்கெல்லாம் சேர் இருக்கோ. ஹலோ ஹலோ இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் உமன்ஸ் டே விஷஸ். A gladdest and warm welcome to all and all present here. This day was very charmful with our brothers and sisters. This is Julie of Women's Fellowship of Flock of Jesus. I am so happy that your dears came to this event. Because of you, our event becomes more prettiest. On this occasion, I would like to honor our pilgrim, Reverend Rajidurai and Mrs. Chandra Jodi, and our special guest, Mrs. Glory Rajasingh. Thank you. மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இயேசுவின் மந்தை ஆலயத்தின் சார்பாக பெண்கள் ஐக்கிய கூடுகையின் தலைவியும் எங்கள் சபையின் நங்கூரமும் எத்தனை அலைகள் வந்தாலும் கப்பல் போல் எங்கள் வாழ்க்கை நிலையாமை அடைந்தால் நங்கூரத்தை போல கட்டி நிறுத்துபவர் எங்கள் அனைவரும் ஞானத்தாயும் ஆத்துமா வழிகாட்டியுமான எங்கள் நம் போதகர் அம்மா திருமதி சந்திர ஜோதி அவர்களை கௌரவிப்பதற்காக நமது பெண்கள் ஐக்கிய குழுவின் மூத்த தாயாகிய செசிலி அம்மா அவர்கள் வந்து போதகர் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக நமது சபைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து திரு குளோரி ராஜசிங் சகோதரி அவர்களுக்கு நமது பெண்கள் ஐக்கிய குழுவின் மூத்த தாயாகிய எலிசபெத் அம்மா அவர்களை பொன்னாடை அணிவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக நமது பெருமை மிக்க ஆவிக்குரிய தகப்பனும் நல்ல வழிகாட்டியும் தெளிந்த ஞானமும் கொண்டவரும் போருக்கு வாள் கூர்மை விட வேதாகமத்தின் கூர்மை அதிகம் என்று எடுத்துரைத்தவர் எங்கள் போதகர் திரு ரெவரண்ட் ராஜதுரை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்காக எங்கள் பெண்கள் ஐக்கிய குழுவின் மூத்த தாயாகிய சொர்ணகாந்தி அம்மா அவர்களை அணிவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி அம்மா. May I request the members of the Women's Fellowship to present these wonderful bouquets to our spiritual parents, Mr. Rajathurai and Mrs. Rajathurai. May I request the members of the Women's Fellowship to present these wonderful bouquets to our spiritual parents, Mr. Rajathurai and Mrs. Rajathurai. And another bouquet for our charming chief guest, Mrs. Glory Rajasingh. A small lovable present from our Women Fellowship. May I request Revati Aunty to give a small gift to our spiritual mother, Mrs. Chandra Jyoti. And I request Susilama to give a small gift to our spiritual father, Reverend Mr. Rajathurai. May I request Mrs. Estherama to give a small gift to our pilgrimage chief guest, Glory Rajasingh. Let us put our hands together. Thank you. நான் ஒன்று சொல்லிக்கிறேன்னா, இன்னைக்கு நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் என்னடா இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. இது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சொன்ன மாதிரி எல்லாருமே யூனிஃபார்மில் வந்திருக்கீங்க. அது எனக்கு தெரியவே செய்யாது. கர்த்தருடைய சித்தப்படி அதுவும் நடந்திருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான காரியம்தான். பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக மறுபடியும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த இந்த ப்ரோக்ராம் நடக்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்த எங்கள் சபையின் போதகர் அம்மாவுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும்னா உங்களுக்கு தான்.
ஏன்னா நாங்கள் இது வந்து 2 நாட்களில் முடிவு பண்ணி எடுத்தது. ஆனால் நாங்கள் பாதி பேருக்கு தெரிவிக்க முடியாமல் இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து ஒரு உற்சாகமாக கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிந்து கொள்கிறோம். நாங்கள் வந்து ஒரு சின்ன விருந்தோம்பல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் என்ன குறைகள் இருந்தாலும் அது நிறைவாய் இருந்து அதை விருந்தோம்பல் உண்ணும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிறோம். கர்த்தர் நம்ம நினைத்து பாராத அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு உமன்ஸ் டேவை ரொம்ப மகிமையாக, ஆச்சரியமாக, அற்புதமாக, அதிசயமாக கர்த்தர் நடத்தி கொடுத்தார். இந்த நாள் வரை நாங்கள் 7 வருஷம் இந்த ஊழியத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் இப்படி நடந்தது இல்லை. ஆனால் அந்த 7வது ஆண்டில் அந்த புதிய ஆலயத்தில் கர்த்தர் மகிமையாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகுந்த உற்சாகத்தோடு எல்லாரும் சொன்னாங்க, எல்லாருமே உற்சாகமாக இருக்கோங்க்கா நாங்கள் அப்படின்ட்டு. கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் இந்த நாளில் மகிமையாக நடத்தி கொடுத்தார். அதற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அந்த பாடலை நான் பாடும் பொழுது எப்போதும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா இறந்து 4 மாதம் கழித்து அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்போ இந்த பாட்டு வரும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அந்த நாட்கள் அந்த பாடல்களை நாங்கள் பாடுவோம். ஆனால் கர்த்தரை பிடித்ததுனால அனாதையாய் நாங்கள் அலைந்து தெரியாதபடி எங்களுடைய குடும்பங்களில் எங்கள் அண்ணன் 2, அக்கா, தங்கச்சி, தம்பி, நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு கச்சாடியை போல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் கனிரசமாய் யாருடைய திருமண காரியத்தையும் வாய்க்க செய்தார். அநேகர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி திருமணமாகும், இவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி அநேகர் நினைத்தது உண்டு. நாங்களும் கூட கலங்கின நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் தாயும் தகப்பனும் கைவிட்டா நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். இந்த நாளில் நீங்கள்லாம் எங்களை வாழ்த்துனது, எங்களுக்காக நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு, உங்கள் மேலே உள்ள அந்த எங்கள் மேலே நீங்கள் வைத்த அந்த அன்பை நினைக்கும் பொழுது இதுக்கு நான் வந்து எப்படி நான் பதில் சொல்லணும்னு தெரியலை. கண்ணீரால் தான் நன்றி சொல்லணும் கர்த்தர் சமூகத்தில். ஏன்டா ஒரு நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு அனாதையை போல இருந்த எங்களை இந்த நாளில் கோவை பட்டணத்தில் கொண்டு வந்து 2008 இந்த ஊரை விட்டே நாங்கள் போயிடலாம், பால் வாங்க கூட காசு இல்லையா நினச்சி அழுத நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் என் கூட பேசினார், நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேனாரு. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ மகிமையாக இவ்வளோ அற்புதமாக என்னை நேசிக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு மேலாக நேசிக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை எங்களுக்கு கிருபையாக கொடுத்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபையாக உங்களை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, பிள்ளைகளாக கொடுத்ததற்காக நாங்கள் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கோம். பெரிய ஒரு புண்ணியம் தான் சொல்ல முடியும். அவருடைய இரத்தத்தினால அவருடைய பிள்ளையாய் நாங்கள் இந்த நாளில் அவருடைய வேலைக்காரர்களாக இருப்பது எவ்வளோ ஒரு சிலாக்கியம், எவ்வளோ ஒரு பாக்கியம். அவருடைய பிள்ளைகளை எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்ததற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு பல ஆயிரம் மடங்காய், பல தலைமுறைக்காய், பல சந்ததியாய் உங்களை கர்த்தர் நினைச்சுவார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிறைவு ஜெபத்துக்காக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை இந்த நாளிலும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் உங்களை நடத்துவார். அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனங்களை, நீங்கள் இந்த நிறைவு ஆசீர்வாத ஜெபத்தில் கண்களை மூடி, நீங்கள் பெண்களாய் இந்த இடத்துல
பெண்கள் பண்டிகை, இந்த உமன்ஸ் டேயை நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருக்காக நீங்கள் செய்த எல்லா காரியங்கள் இந்த நாளிலே கணக்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றின் மீதும் தயவை கர்த்தர் வைக்க போகிறார். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 5 நிமிடத்தில் ஒரு ஐந்து நிமிடத்தில் நம்ம இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு தேவையோடு, என்ன ஒரு ஜெபத்தோடு இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்திருந்தாலும் சரி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிப்போமா, எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிறைவாய் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்கள் அவங்க சகோதரர்கள் மீது தேவ கரத்தை கர்த்தர் வைக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. தள்ளி விட்டார் உன் தண்டனையை, அகற்றி விட்டார் உன் பகைவர்களை. பாடுவோம். தள்ளி விட்டார் உன் தண்டனையை, அகற்றி விட்டார் உன் பகைவர்களை. இனி நீ தீங்கை காண மாட்டாய், வந்து விட்டார் அவர் உன் நடுவில். இனி நீ தீங்கை காண மாட்டாய், வந்து விட்டார் அவர் உன் நடுவில். மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு மகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. பாடுங்க. முழு உள்ளத்தோடு மகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. பாடுவோம். மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு மகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. பாடுவோம். தள்ளி விட்டார் உன் தண்டனையை, அகற்றி விட்டார் உன் பகைவர்களை. பாடுங்க. தள்ளி விட்டார் உன் தண்டனையை, அகற்றி விட்டார் உன் பகைவர்களை. வந்து விட்டார் அவர் உன் நடுவில், இனி நீ தீங்கை காண மாட்டாய். சொல்லுங்க. வந்து விட்டார் அவர் உன் நடுவில், இனி நீ தீங்கை காண மாட்டாய். மகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு. மகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு. மகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு. உன் பொருட்டு அவர் மகிழ்கின்றார், உன்னை குறித்து அவர் பாடுகின்றார். பாடுங்க. உன் குறித்து அவர் மகிழ்கின்றார், உன்னை குறித்து அவர் பாடுகின்றார். அனுதினமும் அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தருகின்றார். அனுதினமும் அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தருகின்றார். மகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு. மகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு.
முழு மனதோடு மகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. முழு மனதோடு மகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. கடைசி வரி மாத்திரம் நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்து நீங்க பாட போறீங்க. உலகம் எங்கும் பெயர் புகழ் பெறச் செய்வேன். அதை போடு பார்ப்போம். கடைசி கவி போடு. உலகம் எங்கும் பெயர் புகழ் பெறச் செய்வேன், அவமானம் நீக்கி ஆசீர்வதிப்பேன், ஒதுக்கப்பட்ட உன்னை சேர்த்து கொள்வேன், ஊனமுற்ற உன்னை காப்பாற்றுவேன். இந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை அவமானங்கள் சகித்து கொண்டு இருக்கலாம். அந்த அவமானங்களை எல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். எல்லாம் இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் தேவ பிள்ளைகள் எந்த அவமானத்தின் வழியாய் நீங்க வந்திருந்தாலும் சரி, அந்த அவமானம் எல்லாம் மாறி அநேக வெகுமானங்கள் உங்களுக்கு வரப்போகுது. வெகுமானம்னா என்னது? ரிவார்டு. அவ்வளவுதான். ரிவார்டு, அவார்டு எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. வெகுமானங்கள். அடுத்தபடியா ஒதுக்கப்பட்ட உன்னை. எத்தனை பேர் உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க? ஒதுக்கி இருக்காங்களா? ஒதுக்கி இருப்பாங்க. சில நேரங்கள்ல நீங்க பெண்கள் இருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரங்கள்ல இவர் ராசி இல்லாதவா, சில நேரம் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு எவ்வளவோ அவமானங்கள் உண்டு. ஒருவேளை குழந்தை செல்வம் இல்லாதபடி நீங்க இருக்கீங்கன்னா ராசி இல்லை, இவெல்லாம் நம்ம காரியத்துக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்க கூடாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நீங்க இருந்திருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். நீங்க விசுவாசிக்கிறவங்க நீங்க நல்ல கரங்களை தட்டி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துலலாம் நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் உங்க தலையவே உயர்த்த போகிறார். ஆம் ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட இடத்துல இங்க தலையை உயர்த்த போறீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவரை இந்த கவியை மாத்திரம் நம்ம பாடி நம்ம அப்படியே நம்ம நிறைவு செய்ய போகிறோம். உலகெங்கும் பெயர் புகழ் பெறச் செய்வேன், அவமானம் நீக்கி ஆசீர்வதிப்பேன். பாடுவோம். உலகெங்கும் பேர் புகழ் பெறச் செய்வேன், அவமானம் நீக்கி ஆசீர்வதிப்பேன், ஒதுக்கப்பட்ட உன்னை சேர்த்து கொள்வேன், ஊனமுற்ற உன்னை காப்பாற்றுவேன், ஒதுக்கப்பட்ட உன்னை சேர்த்து கொள்வேன், ஊனமுற்ற உன்னை காப்பாற்றுவேன். பாடுவோம். அகமகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு, அகமகிழ்ந்து கலிகூறு, ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு, முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. பாடுவோம். முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து கலிகூறு, கெம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திடு. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பெண்கள் பண்டிகையின் இந்த பெண்கள் சிறப்பு ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் அருமையான சகோதரிகள் மீது தங்குவதாக. அந்த சகோதரிகள் மீது தங்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தினால இந்த இடத்துல இருக்கிற எல்லா சகோதரர்களும் நன்மைகளை பெறுவார்களாக என்று சொல்லி நான் சகோதரர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். செய்தி கொடுத்த அருமையான அக்காவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த பெண்கள் ஐக்கியத்தின் சங்கத்தின் மூலமாக ஊழியர்களாக எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லா காரியத்துக்கும் மகிமையை நாங்கள் தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே நேற்று மத்தியானத்துக்கு மேலே தான் அருமையான பிள்ளைகள் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு உணவு காரியத்துக்கு அவங்களே பொறுப்படுத்தி மனமகிழ்ச்சியோடு செய்திருக்கிறாங்க. இதில் நின்று உழைத்த கொடுத்த இப்போ சாப்பிடுகிற எல்லா பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதம் தங்கட்டும். கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார்.
எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியை உன்மேல் வர பண்ணேன்னு சொல்லி இருக்கிற தேவன். இந்த நாளிலே இந்த உணவுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் என் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஒவ்வொருத்தர் மீதும் தயவுள்ள கரத்தை வைங்க, கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. அடுத்த பெண்கள் பண்டிகை வரக்கூடிய நேரத்தில் என் கர்த்தர் இந்த குடும்பத்தில், எல்லா மக்களுடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை காண பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உணவு காரியங்கள், அந்த உணவு பதார்த்தங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் திருப்தியாக சாப்பிட்டு மனமகிழ்ச்சியோடு செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோமே, நாற்றுமாவே ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்பினைக்கமும் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். எல்லாம் மூன்று முறை கைகளை ஊத்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. மீண்டும் எல்லா உமன்ஸ் டே விசேஷ வாழ்த்துக்களை நாங்கள் சபை சார்பாக, குடும்பம் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களோட எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் அவங்க உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் பொறுமையாக